எம்மா மூணார் வந்துட்டேன். ஹாய் ஸ்கோர். இப்போ வந்து நம்ம மூணாறுலேருந்து ரூம்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம். எங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகலாம். நம்ம வந்து மூணாறு இருந்தால் இதான் ரூம் லாக்கெலாம் வந்துடும். இப்போ வந்து கிளம்பிட்டோங்க. சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பலாம். மூணாறு எல்லாம் சுற்றி பார்க்கல. ஒவ்வொரு பிளேஸுக்கு இனிமேல் தான் போக போகிறோம். எங்கள் ரூம்லேருந்து போய் கிளம்ப போகிறாங்க. எல்லா திங்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிடலாம். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போகலாங்க. ரெண்டு சைடில் இருக்குது, ஹெல்மெட் கீழே இருக்குது, எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். ஒவ்வொரு பிளேஸை இப்போ தான் இனிமேல் தான் பார்க்கணும். பார்த்து வச்சுருக்கேன். அங்கேருந்து போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளாக் எடுக்கேன். ஏன்னா ஃபேஸை காமிச்சு அவ்வளோ பேச எப்படி இருக்குமோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபேஸு கொஞ்சம் என்ன குறையில. நான் சும்மா தான் எடுத்துக்க மைக்லாம் செட் பண்ணல. சவுண்டு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கன்ஃபார்ம் வந்துடும் யூடியூப்பில். ஒவ்வொரு நாளைக்கு விட்டு தான் வருங்க. ஆனால் ரூம் நல்லாயிருக்கு. வாடகைன்னா ஒரு ஆளுக்கு 350 ரூபாங்க. மொத்தம் 4 பேர் 1400 ரூபா. ஆமாம். இப்போ வந்து பக்கத்தில் ஒரு பிளேஸ் பார்த்துருப்பீங்க, இரவைக்குளம் நேஷனல் பார்க்குன்னு. அது வந்து இப்போ க்ளோஸுங்க. இங்கே தான் வந்தோம். முக்கியமாக இங்கே தான் நல்லா இருக்குன்னு சொல்லி வந்தோம். இப்போ இன்றைக்கி கிடையாதுங்க. இன்றைக்கி க்ளோஸ் தான். அதனால இதே பக்கத்தில் நிறைய பிளேஸ் இருக்குது. அங்கே போகணும் தான் போயிட்டுருக்கோங்க. இதே இந்த ரோடு வந்து வால்பாறைக்கு போகிற ரோடும் பழனிக்கு போகிற ரோடுங்க. இது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இனிமேல் இந்த வீடியோவில் வரப்போகிற எல்லா பிளேஸும் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இரவைக்குளம் க்ளோஸுங்க. இரவைக்குளம் க்ளோஸாக. அதனால் பக்கத்தில் இருக்கிறத போகிறோங்க. பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு தெரில. அவங்க தான் மேப் பார்க்கும். பிளேஸ் இருக்குது பக்கத்தில் கொஞ்சம் ஒட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னென்னு. நான் பேசுகிறதுக்கு அவங்க கிளியராக கேட்கும் நினைக்கேன். அவ்வளோலாம் கல்லுக்கெல்லாம் கட்டு போட்டுருக்காங்களே. இது ஒரு ஆப்பிள் மரம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஆப்பிள் மரம் இங்கே உண்டாங்க தெரியலையே. ஆப்பிள் மரம்லாம் காஷ்மீரில் தான் முக்கியம் இருக்கும். இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்காங்க ஆப்பிள் மரம்லாம் இருக்குது. பார்க்கலாம் என்னென்னு. முன்னாடி போக மாட்டேக்கானே. பயங்கரமாக இருக்குங்க கில்ஸில். ஆனால் இங்கே கொடைக்கானலோட மூணாறு கொஞ்சம் இதாக தாங்க. மூணாரை விட கொடைக்கானல் சூப்பராக இருக்குது. அந்த தேயிலை தோட்டம்னா அங்கே மூணாறு தாங்க. பார்த்தீங்களா, மூணாறு நிறைய பிளேஸ் இருக்குது. அங்கே போகணும். போய் பார்ப்போம் என்னென்னு. போக முடிஞ்சால் போகும், இல்லாட்டா கிளம்பிடுவாங்க. கிளம்பி நெக்ஸ்ட்டு வந்து மேகமலை இருக்குது. அங்கே போகணும். பிளேஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. வெயிட்டாக இருக்குது. நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்தோமா? இல்லை, கொடைக்கானல் போனோம்ல.
ஆனால் எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, கொடைக்கானல் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் மூணார் அவ்வளோவா இது இல்லைங்க, பிடிக்கல, அவ்வளோ பிடிக்கல. மூணார்னா அந்த கேப் ரோடு தான் வெயிட்டு. கேப் ரோடும் 2 சைடும் தேயிலத்தோட்டம் இருக்கும், நடுவில் மட்டும் ரோடு போகும். பெரிய ரோடு தான் அந்த இதுதான். இல்லை கொஞ்சம் வேகமாக போங்கடா. மேலே தண்ணி விழுதுங்க, ஒரு ஃபால்ஸு. கேரளா குமிழி இருக்குது தெரியுமா, அதுவும் அப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கு. நிப்பாட்டன்வா. எம்மா மூணார் வந்துட்டேன். வரும்போது இங்கிட்ட தான் வரணும். வாவ், ஹீட்டாக இருக்குல்ல. ரோடு எப்படி எப்படி போதும் பாரு, வளைஞ்சு விளைஞ்சி. நாங்கள் ஊர் இருக்குங்க, இல்லை எத்தனை கிலோமீட்டர் பாரு, ரோடு அப்படியே அங்கே போகுது. ஆ